நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல Realme 13 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு Flipkartல ஆஃபிஷியலா Realme 13 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. 13 Plus and 13 Plus ஏற்கனவே நம்ம சேனல் கவர் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மேல கார்டு கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme 13 மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 18,000 ரூபாய்க்கு உங்களுக்கு MediaTek Dimensity 6300 ப்ராசஸர் அண்ட் உங்களுக்கு 50 MP OIS சப்போர்ட்டோட கேமரா அண்ட் 45 வாட் சார்ஜர், நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் GT மோட் ஃபார் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய அம்சங்களோட இந்த போன் அமைஞ்சிருக்கு. இந்த போன்ல வேற என்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு, என்ன பாசிட்டிவ் இருக்கு, இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க Realme 13 5G பாக்ஸ். ஒரு yellow கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி Realme 13 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு yellow கலர் பாக்ஸ். அதுக்குள்ள எப்பயும் போல யூசர் கரண்ட் வாரண்டி புக், இமேஜ் டூல் அண்ட் சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். Realme 13 இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் ஒரு 18,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 20,000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல்ல டிசைன் பேட்ல இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு பேக் சைடுல ஒரு பிளாஸ்டிக் பேட் பில்ட்ல செம்மையான ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல Realme பிராண்டிங்கும் அண்ட் டாப்ல உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரைமரி சென்சார் 50 MP, பட் ஆனா இந்த ரெண்டு சென்சார் என்னன்னு அவங்க வெப்சைட்லயும் மென்ஷன் பண்ணல அண்ட் அவங்களோட லான்ச்சிங் ஈவென்ட்லயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அது Realme 13 Plusக்கு இதே ஒரு பஞ்சாயத்தே இருக்கு. என்னதே இருந்தாலும் கேமரா அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்கு. ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி டிஸ்பிளே பிளாட்டான டிஸ்பிளே அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் உங்களுக்கு 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மொபைலுக்கு IP64 ரேட்டிங்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் தட் இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதோட டிசைன் ஃபேட் நல்லாவே அமைஞ்சிருக்கு. அதோட இந்த மொபைலோட வெயிட்டும் கம்மி, திக்னஸும் கம்மி. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Realme 13 டிசைன் ஃபேட்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 580 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே வித் 1.5K ரெசல்யூஷன்ல பஞ்ச் கோலோட சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. 240 டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த டிஸ்பிளேக்கு கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஓவரால் டச் ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் இருக்கு. டச் ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம இந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் சூப்பராகவே இருக்கு. ஒரு அருமையான டிஸ்பிளே இந்த வட்டம் Realme 13ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், IP64 ரேட்டிங் இருக்கு, மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, Wi-Fi dual band சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.3 அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், GT மோட் ஃபார் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2249 mm ஸ்கொயர்ல உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அண்ட் 6 ஆக்சிஸ் லைனர் மோட்டரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட Realme 13ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைலோட பேட்டரிங்க, பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆருக்கு 50 to 60 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த Realme 13 பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா. சோ கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் ஒரு சாம்சங் சென்சார் 50 MP OIS சப்போர்ட் வித் 5P லென்ஸ் வித் செகண்டரி லென்ஸ் என்னன்னு தெரியாது, தேர்ட் சென்சார் என்னன்னே தெரியாது. அவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணல அண்ட் லான்ச்சிங் ஈவென்ட்ல அவங்க சொல்லவே இல்லை. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ் பிரைமரி சென்சார்ல EIS சப்போர்ட்டோட எடுத்து வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. இந்த போனை பொறுத்தவரை 4K நம்மளால வீடியோ எடுக்க முடியாது. என்னதே இருந்தாலும் கேமராவோட ஃபுட்டேஜ் அருமையா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், லோ லைட்டா இருக்கட்டும் அண்ட் இன்டோர் கண்டிஷன்ஸ்லயுமே உங்களுக்கு டீடைலிங் நல்லா இருக்கு. அது போக இங்க செல்ஃபி கேமரா குட், போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருதுன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த Realme 13 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தவரை MediaTek Dimensity 6300 ஒரு 6nm ஆர்க்கிடெக்டோட 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Mali G57 MC2 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், ஒரு மிட் ரேஞ்சுக்கு இன்னைக்கு
பட்டை கலப்புற ஒரு சூப்பரான சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அது தவிர்த்து இந்த போன் 1249 ஸ்கொயர்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. சோ கேமிங்க்கு எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த போன்ல இருந்து உங்களுக்கு கொடுக்காது. அதை தவிர்த்து இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்க்கு டூயல் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அருமையா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது போக டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும், எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் பாக்குறாகட்டும், எல்லா விதத்திலுமே சூப்பராகவே இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ரியல்மி யூஏனே சொல்லிக்கலாம். இந்த ரியல்மி யூஏல நம்ம பூட் பண்ணும்போது ஒரு சில ப்ளோர்வர்ட்ஸ் இருக்கு, ஒரு நிறைய டிஃபால்ட் ஆப்ஸ் இருக்கு. ஸோ என்னதே இருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய இருந்தாலும் ஒரு கிளீனான ஒரு யூஏயா இருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை இல்லாம இருக்கும். இது மாதிரி ப்ளோர்வர்ட்ஸோட இருக்கு இந்த யூஏ பொறுத்தளவு. ஓவரால் ஒரு நல்ல யூஏனும் இந்த இடத்துல பதிவும் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த சிப்செட் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த போன்ல நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ரியல்மி சைட்ல இருந்து. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 13 இந்த மொபைலை பொறுத்தளவு 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் அண்ட் உங்களுக்கு சூப்பரான 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங்கே 18,000 வரைக்கும் கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபிளிப்கார்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த போனை பொறுத்தளவு ஆஃப்லைனுமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது போக இந்த மொபைல் உங்களுக்கு டிஸ்பிளே அருமையா இருக்கு. உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் இல்ல சிறப்பம்சங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், நல்ல சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் உங்களுக்கு OIS சப்போர்ட் வித் EAS சப்போர்ட்டோட கேமரா செக்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது போக நல்ல ஒரு சிப்செட் 6300 MediaTek Dimensity இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்த போனோட வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த போன்ல இந்த செகண்டரி தேர்டரி சென்சார் மென்ஷன் பண்ணிருக்கணும். மென்ஷன் பண்ணாதது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அது போக டிசைன் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. அது போக இன்னமும் இவங்க இந்த பூட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் அவங்களோட பிளே ஸ்டோர், அதாவது இண்டிவிஜுவல் ரியல்மியோட பிளே ஸ்டோர்ல இருந்து இதை இன்ஸ்டால் பண்ணு அதை இன்ஸ்டால் பண்ணு ஓப்பன் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளா இருக்கு. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்ல ஒரு கிளீனான ஒரு யூஐ நம்மளுக்கு கண்டிப்பா இந்த போன்ல மட்டும் கிடையாது, ரியல்மி யூஐ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்டா எனக்கு தோணுது இந்த ரியல்மி சைட்ல இருந்துனே. நிறைய இருந்தாலும் இந்த ரியல்மி 13 ஒரு அருமையான ஒரு மொபைல், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில நம்ம என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போனை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 13 இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.